ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறத விட நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் நம்மளோட லைஃபோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வாட்ஸ்அப்பை நம்ம எல்லாருமே டைம் பாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ண டைமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி வாட்ஸ்அப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்குறவங்களாம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வாட்ஸ்அப் மூலமாக எந்தெந்த மெத்தட்லாம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியுன்றதை இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட மெத்தட்ஸ் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ வாட்ஸ்அப் குரூப். என்ன ப்ரோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறீங்க, வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்குறவங்க கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட வகையில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதில் பெஸ்ட்டான நான் வந்து சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெஃபரலில் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்லை நீங்கள் ஒரு எர்னிங் ஆப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து வேறு லெவலில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப்பை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப்பில் கூட செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போய் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத மாதிரி போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண ரெஃபரல் மூலமாக ஏர்னிங்ஸ் தர மாதிரி ஒரு ஆப் இல்லை வெப்சைட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறங்க. அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலேருந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா ரெஃபரல் இன்கம்காக ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப்பை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஆப்போ இல்லை அந்த வெப்சைட்டுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண சொன்னால் அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து சூஸ் பண்ண சொன்னேன். அதனால் மற்றவங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்குறவங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்கள் குரூப் ஒரு க்ரியேட் பண்ணி அதில் ரெஃபர் நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிற மூலமாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் மூலமாக நிறைய பேர் உங்கள் ரெஃபர் கீழே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு ரெஃபரல் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டை ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மூலமாக ஜாயின் பண்ணவங்க வந்து மற்றவங்களை வந்து அவங்க ரெஃபரல் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி உங்கள் ரெஃபரல் கீழே நிறைய பேர் வந்து வருவாங்க. இது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். கேட்கும் போது வந்து ஒர்க் அவுட் ஆகாமா ட்ரை பண்ணலாமான்னா உங்களுக்கு வந்து தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண பிஸ்னஸ் வந்து எப்படி அதில் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னு அந்த குரூப்பில் ஃபஸ்ட் வந்து யாருக்குமே வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுற மூலமாக நம்ம அதை ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை போடுறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது வைரலாக இருக்கிற கண்டென்ட் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக வந்து போகிற அந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணனே அந்த வீடியோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோ வந்து உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆன லிங்க்கை நீங்கள் போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி லிங்க் ஷார்ட்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விதமான வெப்சீரிஸ் வந்து வரும். அதில் பெஸ்ட்டான வெப்சைட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப்பில் போய் லிங்க் ஷார்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸ் இருக்கும். அதில் பெஸ்ட்டான ஒரு லிங்க் ஷார்ட் வெப்சைட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து போக சொன்னேன் பின்னாடி வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண அந்த வீடியோ லிங்க்கை வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லிங்க்கை வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரோ, எதுக்காக நான் இந்த மாதிரி லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெப்சைட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும்னு கேட்குறாங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கண்டென்ட் அந்த வீடியோவோ ஒரு நியூஸை நீங்கள் வந்து போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் லிங்கை ஷேர் பண்ணுறாங்களா அவங்களும் அந்த கண்டென்ட் போய் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஆடு வந்து வரும். அந்த ஆடு மூலமாக உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வியூஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோக்கு வந்து போனால் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும்.
ஆனால் இதில் உங்களுக்கு என்ன ஒரு ட்ரிக் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி லிங்க் வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆடை பார்த்து அந்த கண்டென்ட் பார்க்கும்போது அந்த ஆடுக்கெலாம் உங்களுக்கு காசு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து யூடியூப்லேயே போய் லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா நம்ம பார்க்க போகிற ஃபைனல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணான்னு பண்ணுறாங்க. ரீசெல்லிங் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா, இப்போ ரீசெல்லிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து ரீசேல் வந்து பண்ண போகிறீங்க. இது மூலமாக ஒரு நல்ல இன்கம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட்லேயே நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ரீசெல்லிங் ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த ஆப் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு டவுட்னா நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பெஸ்ட்டு ரீசெல்லிங் ஆப் எதுன்ட்டு நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்ட்டில் வீடியோ வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரீசெல்லிங் ஆப் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ண பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணி எந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் யார் வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்க. அது மூலமாக ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலமாக பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் 30,000 வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மாதிரினா இது ஒர்க் அவுட் ஆகாமல் இவ்வளோ வந்து இல்லை ஏர்ன் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு வந்து தெரியும். மறக்காமல் இந்த மெத்தட் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் நம்ம பார்த்த எல்லா மெத்தடுமே பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் ஆகிற மெத்தடுங்க. எல்லாருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா இப்போலேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தோண்டோ அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.